அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க, மற்றது பொன்றூங்கால் பொன்றா துணை. 5/2/2017 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி. திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சின்ன வைரத்தேரில் ரதோத்சவம். இரவு தங்கமயில் வாகனத்தில் திருவீதி உலா. திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் ராமாவதாரம். இரவு ஹனுமார் வாகனத்தில் புறப்பாடு. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி.
திருமூலருடைய திருமந்திர சிந்தனைகள் 10ஆம் திருமுறையிலே அற்புதமாக அமைந்துள்ளன. தொடர்ச்சியாக அதை நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். 6வது அருமையான தந்திரத்திலே வியாகம ஆகமத்தினுடைய தமிழாக்கத்திலே 7வது தலைப்புக்கு வந்துவிட்டோம். அருள் உடைமையின் ஞானம் வருதல் என்ற ஒரு தலைப்பு. அதாவது நாத விந்து வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை வணங்குதல். 1647வது அருமையான சிந்தனை பாடல். புண்ணியம் பாவம் இரண்டுள பூமியில் நன்னும் பொழுது அறிவார் சில ஞானியர் எண்ணி இரண்டையும் வேறறுத்து அப்புறத்து அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே. அருமையான சிந்தனை. உலகத்தில் 2 இருக்கின்றார், புண்ணியம் பாவம். எல்லா மதங்களும் சொல்லுகின்ற பொதுவான உண்மை. நல்லதை செய், புண்ணியம் வரும். தீயதை செய்தால் பாவம் வரும். இந்த ஈவில் ஸ்பிரிட்டுங்கிறாங்க பாவத்தை. அதாவது பாவத்தினுடைய ஒரு உருவமாக தான் அரக்கர்களை சொல்லுகிறார்கள், அசுரர்களை சொல்லுகிறார்கள். அதில் தான் நம்முடைய புராண கதைகள் எல்லாவற்றிலுமே ராவணேஸ்வரன், துரியோதனன், பஸ்மாசுரன், இப்படி அரக்கர்களை எல்லாம் ஒரு பாவத்தின் உருவமாக வில்லனாக காட்டுகிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டியது பிறருக்கு உதவி செய்தல், நல்லபடியாக வாழ்தல். அதனால் புண்ணிய மூர்த்தியாக ராமனை காட்டினார் கம்பர். புண்ணிய மூர்த்தி. புண்ணியம் செய்பவன் யார்? தனக்கு மட்டும் வாழாதவன். ராமாயணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ராமன் தனக்காக வாழவில்லை. சீதையை தேடிக்கொண்டு போகின்ற பொழுது வழியெல்லாம் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ எல்லோருக்கும் உதவி செய்கிறார். அதுதான் புண்ணிய மூர்த்தி. அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான் புண்ணியம் பாவத்திற்கு ஒரு விளக்கம் சொல்வார். என்ன விளக்கம்னா, புண்ணியம் என்பது செய்யும்போது துக்கமாக இருக்கும், துன்பமாக இருக்கும், செய்து முடித்தவுடனே இன்பம் தரும். பாவம் என்பது செய்யும்போது இன்பமாக இருக்கும், செய்து முடித்தவுடனே துன்பமாக மாறிவிடும். இதான இயல்பு. பாவகாரியங்களை செய்கிறாங்க, திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, கொலை செய்கிறாங்க. இதெல்லாம் பாவகாரியங்கள். அதில் வருகின்ற அந்த பணத்தினாலே எவ்வளவு ஆண்டுகள் வாழ முடியும்? உலகத்தில் யாரான பாவத்தில் சம்பாதித்த பணத்தை வைத்து நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறானா? தன்னெஞ்சே தன்னை சூடும் அவனுக்கு. எனவே தான் பாவம் செய்யாதே, புண்ணியத்தை செய். புண்ணியம் செய்தவன் சொர்க்கத்துக்கு செல்கிறான், பாவம் செய்தவன் நரகத்திற்கு செல்கிறான் என்ற ஒரு கருத்தை எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் எடுத்து சொல்லுகின்றன. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது இருள் உலகம் பாரு, எதை பாவம் செய்தவர்கள் செல்லுகின்ற நரகத்தை. நரகத்தில் பவரே இல்லை இருக்கு, மின்சாரமே கிடையாது. இன்னா உலகம் புகழ், துன்பமான உலகம், இருள் உலகம். சொர்க்கத்தில் நிறைய லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய சந்தோஷம். சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது. ஏன்னா அங்கே புண்ணியவான்கள் இருக்கிறார்கள். எனவே புண்ணியம் பாவம் இரண்டுல பூமியில், இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் நாம் எதை செய்கிறோமோ அதனுடைய பயனாக அடுத்த பிறவி எடுக்கிறோம். இப்போ கூட பாருங்கள், திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு நல்லது வந்து விட்டால், நீ பூர்வ ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கப்பா, உனக்கு மேலே மேலே நல்லது வந்துக்கிட்டே இருக்குப்பா, நான் தான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், எனக்கு உள்ளதும் போயிட்டுருக்குங்கிறேன். ஆக ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனிடம் கையில் இருக்கின்ற பொருள் பறிபோகிறது. ஒருவன் புண்ணியம் செய்தால் எங்கிருந்தோ பொருள் கை வந்து சேர்கிறது. அது இப்பொழுது செய்ததல்ல, அவன் எழுதிய போன முறை தேர்வு நல்லா எழுதியிருந்தா ரிசல்ட்டு பாஸ்ன்னு வருது. இப்போ தேர்வு சரியாக எழுதலைன்னா அடுத்த ஃபெயில்னு வருது. எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் அவன் வாடுகின்ற பொழுது எதை அதிகமாக செய்கின்றானோ அதற்கேற்ப அடுத்த பிறவி அவனுக்கு அமைகிறது என்பது பொதுவான நியதி. அதைத்தான் இந்த உலகத்தில் சொல்லி நீ புண்ணியத்தை செய், பாவத்தை செய்யாதே எல்லா அருளாளர்களும் சொன்னாங்க. அதனால தான் பயபக்தின்னு சொன்னாங்க. பக்தியில் ஒரு பயத்தை சொன்னாங்க, புண்ணியத்தை சேர்த்துக்கொள்னு சொன்னாங்க. நன்னும் பொழுது அறிவார் சில ஞானிகள். ஞானிகளுக்கு தெரியும் புண்ணியம் செய்யணும்னு. அந்த புண்ணியம் செய்வதற்கு திருமூலர் சொல்லுவார், ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றினாலே புண்ணியம்னார். காண சோலை கரகத்தில் நீரட்டி காவை வளர்க்காதார். திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார். மரம் வளர்க்குது. சென்னையில் 15,000 மரங்களை பறி கொடுத்துருக்குறோம். இந்த மரங்களெல்லாம் எதிர்காலத்துக்கு நாம் வைக்கணும்னா மரம் நட வேண்டும். இப்பொழுது நாம் நட்டாத நம்முடைய பேரப்பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் நிழலோடு மகிழ்வோடு வாழ்வார்கள். நமக்கு அந்த சிந்தனையே இல்லை.
நம்ம தாத்தா பாட்டி வச்சதுனால நாம் நிழலில் இருக்கிறோம். இப்பொழுது அத்தனை மரங்களும் இழந்து விட்டோம். இப்பொழுது நாம் வைத்தால்தான் அடுத்த தலைமுறை இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மரங்கள் நிழல் கொடுக்கும், புண்ணியம் கிடைக்கும். எனவே தான் திருமூலர் மிக அழகாக சொன்னால், கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்காதார். கரகம்னா ஒரு சொம்பு, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து மரத்துக்கு ஊற்றுனா புண்ணியம்பா. அந்த புண்ணியத்தால் நீயும் மகிழ்வாய், உனக்கு பிறகு அந்த மரமும் பலருக்கு நிழல் கொடுக்கும் என்று சொல்லி எண்ணி இரண்டையும் வேறறுத்து அப்புறத்து. சிவன் எங்கே இருக்கிறான்னா இந்த புண்ணியம் பாவம் என்ற 2 எல்லைக்கு அப்பாலே இருக்கின்றான். அப்படிப்பட்ட சிவனுடைய அருமையான அந்த திருப்பாதங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த திருப்பாதங்களை பிடித்து கொண்டால் நம்முடைய வாழ்வு மேலும் மேலும் உயரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. நீளாதுங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூய. ஸ்ரீ ஆண்டாளினுடைய திருவடி தாமரைகளை வணங்கி கொண்டு அந்த தாயாரினுடைய பக்தியை சிறிதளவேனும் அனுபவிப்பதற்கு நமக்கு அருள் பாலிக்குமாறு வேண்டிக் கொண்டு இந்த அற்புதமான பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக என்ன சொத்தை விட்டு சென்றார்கள் என்று இன்று நம்மிடையே பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அந்த சொத்தையெல்லாம் ஆவணப்படுத்தக்கூடிய பாசுரம் இன்றைய பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். ரொம்ப அருமையான மரபு நம்முடைய மரபு என்பதற்கு இந்த பாசுரம் ஒன்றே உதாரணம் என்று சொல்லலாம். நாம் எல்லோரும் கூடி அனுபவிக்கின்ற ஒரு நிலையைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் காண்பிக்கின்றாள். அப்படி சொல்லுகின்ற பொழுது எம்பெருமான் இருக்கின்றானா இல்லையா, இருந்தால் நன்றாக இருக்குமே என்று பலர் பாடுவதை பலர் பேசுவதை கேள்விப்படுகின்றோம். நிச்சயமாக எம்பெருமான் இருக்கின்றான், சத்தியமாக நாம் கேட்கின்ற பலன்களை எல்லாம் கொடுப்பான் என்று தெரிவிக்கக்கூடிய பாசுரம். அப்படிப்பட்ட பெருமான் எப்படி இருக்கின்றான் என்றால், தன்னோடு கூடமாட்டேன் என்பவர்களை வென்று கொண்டிருக்கின்றான். அப்படி என்றால் என்ன பொருள்? கூடியவரோடு தோற்று கிடக்கின்றான் என்று பொருள். தன்னை சரணம் என்று பிடித்தவர்களுக்கு, அந்த பஞ்ச பாண்டவர்களுக்காக அவர்களுடைய துக்கத்தை தவிர்ப்பதற்காக பல கள்ளம் கபடங்களை எல்லாம் செய்து அந்த 100 பேர்களையும் முடித்து காட்டினான் என்று பார்க்கின்றோம். அப்படி கூடாதவர்களை வெல்லக்கூடியவன், கூடியவர்களோடு தோற்று கொண்டிருப்பவன் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் காண்பிக்கின்றாள். அப்படிப்பட்ட எம்பெருமானே, நாங்களெல்லாம் நோற்றதனுடைய பயனை நீ தர வேண்டும். எப்படி அந்த ஆயர்பாடியில் கோபிகை பெண்களுக்கு வழங்கினாயோ அந்த காலகட்டத்தில் நாங்கள் இல்லை. அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கும் இன்றைய தினம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு பாலமாக ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைத்து காட்டுகின்றாள். அப்படிப்பட்ட கோபிமார்களெல்லாம் பெற்ற பலனை நாங்கள் பெற வேண்டும், அதுதான் சம்மானம் என்று காண்பிக்கின்றாள். எப்படி சீதையானவள் ராமனிடம் சம்மானம் பெற்றாளோ, என்ன சம்மானம் பெற்றாள்? ராமனுடைய தோள் மாலை அந்த சீதையினுடைய தோளிலே விழுந்ததல்லவா? அப்படிப்பட்ட சன்மானம் எங்களுக்கு வேண்டும். அதுவும் எப்படி இருக்க வேண்டும்? நாடு புகழும்படியாக இருக்க வேண்டும். ராமனும் சீதையுமாக முடிசூட்டுகின்ற பொழுதிலே, முடி அணிந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலே ஒரு முத்து மாலையை அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு சூட்டினார்களே, அப்படி பெருமானும் பிராட்டியுமாக இருந்து
கைகளுக்கான வளை, அடுத்தது தோள்களுக்கான தோள் ஆபரணம், அடுத்தது காதிலே அணிந்து கொள்ளக்கூடிய அந்த அழகான ஆபரணங்களை எல்லாம் தந்து காலிலே அணிந்து கொள்ளுகின்ற பாடகத்தையும் நீதான் கொடுத்தருள வேண்டும் என்கின்றாள். இதனுடைய ரகசியம் என்ன? கண்ணன் வந்து கைப்பிடிக்கின்ற பொழுது கைகள் அழகாக இருக்க வேண்டும், அப்படியே தோள்களும் மற்ற அவயவங்களும். இங்கு சூடகம் என்பது காப்பையும், தோள்வளை என்பது சக்கராந்தாளையும், அடுத்ததாக செவிப்பூ என்றெல்லாம் காதுக்கான அணிகளன் சொல்லுகின்ற பொழுது திருமந்திரத்தையும் துவயத்தையும் குறிக்கின்றன. காலுக்கான பாடகம் என்பது சரம ஸ்லோகத்தை விளக்கி நிற்கின்றது என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பரிசு கிடைத்த பின்பு அப்படியே அந்த பாலும் நெய்யும் வழியும்படியான ஒரு பிரசாதம். ஏன் அவர்களுடைய பிரசாதம் கைவழியாக வழிந்து கொண்டிருக்கிறதென்றால் அவர்களுக்கு கூடியிருப்பதுதான் பிரயோஜனமே அன்றி எல்லாவற்றையும் உண்பது பிரயோஜனம் அல்ல. கையில் வைத்து கொண்டு கண்ணனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அப்படியே அது வழிந்து கொண்டு செல்கின்றது என்று முன்னோர்கள் தெரிவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பக்தியை இன்றைய தினம் நாம் அனுபவித்திருக்கின்றோம். இந்த ஆன்மாவும் பேறு பெறட்டும்.